புத்தளம் உடுப்பு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா கலந்து கொண்டிருந்தார். இதனையடுத்து உடப்பு இந்து கலாசார மண்டபத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கலந்து கொண்டார். புத்தளம் உடப்பு இந்து பரிபாலன சபையினரால் இதன்போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கௌரவிக்கப்பட்டார். உடப்பு பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள கடலரிப்பு மற்றும் வீட்டு திட்டத்திற்கு தீர்வு வழங்குமாறு பிரதேச மக்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். நீங்கள் எம்மோடு பல வழிகளில் பிணைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். புத்தளம் மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலம் ஒன்றை நாளை திறந்து வைக்க உள்ளோம். கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டித்வா புயலால் இலங்கை பாரிய பாதிப்புகளை சந்தித்தது. இதன்போது அயல் நாடாகவும் உண்மையான நண்பனாகவும் இந்தியா உடனடியாக களத்தில் இறங்கியது. பாதிப்பு ஏற்பட்ட முதல் நாளிலேயே உதவி செய்யும் செயற்பாடுகளை ஆரம்பித்தோம். மறுசீரமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்காக 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கை அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். இலங்கையின் பல பகுதிகளிலும் சேதமடைந்த அனைத்து பாலங்களையும் புனரமைக்க திட்டமிட்டுள்ளோம். புத்தளம் பகுதியிலும் மேலும் 3 பாலங்களை நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். போக்குவரத்து மாத்திரமின்றி புத்தளம் மாவட்ட வைத்தியசாலையை நவீனமயப்படுத்தும் செயற்பாடுகளிலும் இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம். Renovate and shift the Puttalam district hospital